ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வெளியான பார்ட் டைமர்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரே வீட்டுல வசிச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒத்து போகாத ஒரு ரெண்டு பெண்கள். ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. சின்ன சின்ன விஷயத்துல கூட இவங்களுக்கு ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கேப் புக் பண்ணிருப்பாங்க, இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா அந்த கேப் ஓட்டிருப்பாங்க. இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு லைஃப்ல வந்து முன்னேறணும் அப்படின்றது. சாதாரண வேலைகளை பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்க இந்த ரெண்டு ரூம்மேட்ஸும் பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஸா இறங்குறாங்க. டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது, மணி ப்ராப்ளம்ஸ், வேலை பிரச்சனைகள், பர்சனல் டிஃபரன்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர்ஸ், எண்ட்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல பிளெண்ட் பண்ணி சொல்லிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணாங்களா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ரூம்மேட்ஸ்ல இருந்து இவங்க பார்ட்னர்ஸா வந்து மாறுற அந்த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இந்த சீரிஸ் உடைய கோர் பிளாட் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணாங்க. இந்த சீரிஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி தனுஜா, கானேஸ்வரி இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், சொந்தமா நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே யங் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் முதல் மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் தான். சில டைம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அப்படின்றது தமிழ்நாட்டில் கொடுக்காம பாம்பேல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டுடியோல கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை அப்படியே படிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. அது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி சீரிஸே பாத்தீங்கன்னா சுமாரான ஒரு சீரிஸ் தான். அதுல வந்து தமிழ் டப்பிங் அப்படி இருக்கும்போது பாக்கிறதுக்கு வந்து நெருடலா இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த சீரிஸ்ல சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆனாலுமே சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் மிஸ் தான் இருக்கு. சீரியஸான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா காமெடியா வந்து சொன்னதுனால அது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் பேசிங் ஆவரேஜா இருக்கு. சரி, இந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல அடர் கண்டென்ட் இல்ல. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்ட் டைமர்ஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.